வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்தியா இலங்கை இடையே நிலவு வரும் மீனவர் பிரச்சினைக்கு ஒரு நிலையான தீர்வை காண விரும்புகின்றோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடல் தொழில் அமைச்சர் கடல் தொழிலாளர்களின் பிரச்சினையை வெறுமனே பார்வையிட்டு மட்டும் சேர்வதாக வடக்கு மாகாண கடல் தொழில் பிரதிநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். அனுர அரசு ஒரு வருடத்திற்குள் ஆட்சியை இழப்பது உறுதி என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் எலி காய்ச்சலினால் 85 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்ற நிலையில் சடுதியாக புளியின் விலையும் அதிகரித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவுக்கு எதிராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவரின் சான்றிதழ்களை கேட்பதற்கு முன்னர் ஆளும் கட்சியினர் தமது கல்வித் தகமையை வெளிப்படுத்த வேண்டும் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் மின்சார ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் மூத்த ராணுவ அதிகாரி உள்ளிட்ட 2 கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் உள்ள கிறிஸ்தவ பாடசாலையில் மாணவி ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளனர். தொடர்வென விரிவான செய்திகள். இந்தியா இலங்கை இடையே நிலவி வரும் மீனவர் பிரச்சினைக்கு ஒரு நிலையான தீர்வை காண விரும்புகின்றோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையே நிலவி வரும் மீனவர் பிரச்சினைக்கு ஒரு நிலையான தீர்வை காண விரும்புகின்றோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 3 நாள் அரசு முறை பயணமாக முதல் முறை இந்தியா சென்றுள்ள நிலையில் ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் குறிப்பாக இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனைகளை மேற்கொண்டனர். மேலும் மீனவர்கள் பிரச்சினை, இலங்கை தமிழர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினர். கடந்த அக்டோபரில் இலங்கை வந்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெயசங்கர் ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்து இந்தியா வருமாறு அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பை ஏற்று 3 நாள் பயணமாக அனுரகுமார இந்தியாவிற்கு சென்றுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனான சந்திப்பிற்கு பின்னர் பிரதமர் மோடி பேசியதாவது: இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த பயணத்தால் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு மேலும் வலுப்படும். பெட்ரோலியம், எரிவாயு, சூரிய ஒளி, மின்சாரம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு வலுப்படும். காங்கேசன் துறைமுகத்தை புனரமைக்க நிதி உதவி அளிக்கப்படும். இலங்கையில் பால்வளம் மற்றும் மீன்வள துறைகளின் வளர்ச்சிக்கு இந்தியா நிதி உதவி அளிக்கும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். நேரடியான இணைப்பு, டிஜிட்டல் இணைப்பு மற்றும் ஆற்றல் இணைப்பு ஆகியவை எங்கள் கூட்டாண்மையின் முக்கிய தூண்களாக இருக்கும் என்று முடிவு செய்துள்ளோம். மின் இணைப்பு, பெட்ரோலிய குழாய் இணைப்புக்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பேசியதாவது: இலங்கை ஜனாதிபதியான பின்னர் முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா வந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதோடு இந்தியாவின் சிறப்பான வரவேற்பிற்கு நன்றி. இலங்கை நிதி நெருக்கடியில் இருந்தபோது இந்தியா உதவி செய்தது மிக பெரும் விடயம். மக்களின் நலனுக்காக பாடுபட இலங்கை மக்கள் எங்களை தேர்வு செய்துள்ளார்கள். இலங்கையின் பாதுகாப்புக்கு இந்தியா ஒரு துணையாக இருக்கும் என பிரதமர் மோடி எங்களுக்கு உறுதியளித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையே நிலவி வரும் மீனவர் பிரச்சினைக்கு ஒரு நிலையான தீர்வை காண விரும்புகின்றோம். கடல் வளம் காக்க சுருக்குமடி வலை பயன்படுத்துவதை மீனவர்கள் கைவிட வேண்டும். சுருக்குமடி வலை பயன்படுத்துவதால் மீன் வளம் பாதிக்கப்படுவதாகவும், ஆகவே சுருக்குமடி வலை பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை இலங்கை அரசு அனுமதிக்காது எனவும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். கடற்தொழில் அமைச்சர் கடற்தொழிலாளர்களின் பிரச்சனையை வெறுமனே பார்வையிட்டு மட்டும் செல்வதாக வடக்கு மாகாண கடற்தொழில் பிரதிநிதி குற்றம் சாட்டியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்ற கடல் தொழில் அமைச்சர் கடல் தொழிலாளர்களின் பிரச்சினைகளை வெறுமனே பார்வையிட்டு மட்டும் செல்வதாக வடக்கு மாகாண கடல் தொழில் பிரதிநிதி நா. வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். வல்வெட்டித்துறையில் தனது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்தியா சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடல் தொழிலாளர்கள் பிரச்சினைகள் தொடர்பில் மீனவ பிரதிநிதிகளுடன் பேசி தமது பிரச்சினைகளை அறிந்து கொண்டு செல்லவில்லை. இதேவேளை புதிதாக பொறுப்பேற்ற கடல் தொழில் அமைச்சர் மீனவர் பிரச்சினையை வெறுமனே பார்வையிட்டு செல்கின்றார் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார்.
சபாநாயகர் பதவியில் இருந்து அசோக சப்புமல் ரன்பல பதவி விலகியதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர உத்தியோகபூர்வமாக சபையில் அறிவித்துள்ளார். இதனை அடுத்து 10வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்னவின் பெயரை பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்மொழிந்துள்ள நிலையில் நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தலைமையில் இன்றைய அமர்வு ஆரம்பமாகியுள்ளது. இதன்போது புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக பைசர் முஸ்தபா சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சுஜீவ சேனசிங்க, மனோ கணேசன், முகமட் முத்து இஸ்மாயில் முகமட் ஆகியோரும் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். அனுர அரசு ஒரு வருடத்துக்குள் ஆட்சியை இழப்பது உறுதி என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுர அரசு ஒரு வருடத்திற்குள் ஆட்சியை இழப்பது உறுதி என்று எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். போலி வாக்குறுதிகளை வழங்கி போலி கல்வி தகமைகளுடன் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு மாதத்திற்குள் சபாநாயகரை இழந்துள்ளது. அதி உயர் சபையில் போலி கலாநிதி பாட்டத்துடன் சபாநாயகர் கதிரையை அலங்கரித்தவர் ஒரு மாதத்திற்குள் உண்மை நிலைமை வெளியில் தெரியவர பதவியிலிருந்து விலகியுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் இனியாவது வெளிப்படைய வேண்டும். ஒரு மாதத்திற்குள் சபாநாயகரை இழந்த இந்த அரசு ஒரு வருடத்திற்குள் ஆட்சியை இழப்பது உறுதி. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சி விரைவில் மலரும் என தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் எலி காய்ச்சலினால் 85 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் எலி காய்ச்சலினால் 85 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். நேற்று அவரால் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் இது தொடர்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 21 பேரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் 11 பேரும் இந்நோய்க்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு 9 நோயாளர்களும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு 4 நோயாளர்களும் எலி காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சனிக்கிழமை இரவு யாழ் போதனா வைத்தியசாலையில் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் துண்ணாலை கிராமத்தைச் சேர்ந்த 23 அகவையுடைய இளைஞர் ஒருவர் எலி காய்ச்சல் நோய் காரணமாக உயிரிழந்துள்ளார். அத்துடன் இதுவரையில் யாழ் மாவட்டத்தில் எலி காய்ச்சல் காரணமாக 7 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. எலி காய்ச்சல் என சந்தேகிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளர்களின் குருதி மாதிரிகள் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் கண்டி தேசிய வைத்தியசாலைக்கும் அனுப்பப்பட்டிருந்தன. இவர்களில் 7 பேருக்கு எலி காய்ச்சல் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் எலி காய்ச்சல் அபாயம் மீண்டும் தீவிரம் பெற்று வரும் நிலையில் கள உத்தியோகத்தர்களுக்கான விழிப்புணர்வு கலந்துரையாடல் பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. நாட்டில் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்ற நிலையில் சடுதியாக புளியின் விலையும் அதிகரித்துள்ளது. நாட்டில் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்ற நிலையில் சடுதியாக புளியின் விலையும் அதிகரித்துள்ளது. அதன்படி 1 கிலோகிராம் எடையுள்ள புளியின் மொத்த விற்பனை நிலை 1000 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலர் வலயங்களில் புளி விளைச்சல் காணப்படும் நிலையிலும் புளியின் மொத்த விலை உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொத்த விலை அதிகரிப்பு காரணமாக 100 கிராம் எடையுள்ள புளியின் சில்லறை விலை 150 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. அந்த வகையில் 1 கிலோகிராம் புளியின் சில்லறை விலை 1500 ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் சந்தைக்கு போதியளவு புளி கிடைக்கப்பெறாத காரணத்தினால் இவ்வாறு விலை அதிகரிப்பு பதிவாகி உள்ளதாக வர்த்தக மத்திய நிலைய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவுக்கு எதிராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தீர்மானங்களுக்கு முரணாக செயற்பட்டமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அதன் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க மேற்கண்ட விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தயாசிறி ஜெயசேகர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒழுக்காற்று விசாரணைக்கும் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகரவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுவதை நிறுத்தி வெளியிடப்பட்டிருந்த தடை உத்தரவை இடைநிறுத்த கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய தயாசிறி ஜெயசேகரவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்து கடிதம் ஒன்றை அனுப்ப கட்சியின் மத்திய செயற்குழுவுக்கு அதிகாரம் இருப்பதாகவும் அந்த உண்மையை மறைத்து அவர் தடை உத்தரவை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் சுதந்திர கட்சியின் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி பைசர் முஸ்தபா சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவரின் சான்றிதழ்களை கேட்பதற்கு முன்னர் ஆளும் கட்சியினர் தமது கல்வி தகமையை வெளிப்படுத்த வேண்டும் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார்.
எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கையில் சாதாரண தரம் கற்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நனில் பண்டார தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாச இங்கிலாந்தில் உயர்கல்வியையும் பல்கலைக்கழக பட்ட படிப்பினையும் முன்னெடுத்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவரின் கல்வி தகமை குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவின் கல்வி தகமை குறித்து தொடர்ச்சியாக பேசப்பட்டுள்ளதாகவும் இங்கிலாந்தில் பட்டம் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சுற்றாடல் துறை தொடர்பில் சஜித் இன்னும் கற்று வருகின்றார். சஜித் பிரேமதாசவின் பல்கலைக்கழக பட்டம் குறித்த சான்றிதழ்கள் தேவையெனில் எதிர்வரும் நாட்களில் காண்பிக்க முடியும். எதிர்க்கட்சி தலைவரின் சான்றிதழ்களை கேட்பதற்கு முன்னர் தற்போதைய ஆளும் கட்சியின் உறுப்பினர்களது கல்வி தகமை சான்றிதழ்களை வெளிப்படுத்த வேண்டும் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இனி சர்வதேச செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் மின்சார ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் மூத்த ராணுவ அதிகாரி உள்ளிட்ட 2 கொல்லப்பட்டுள்ளனர். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் மின்சார ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் அந்நாட்டின் அணுசக்தி பாதுகாப்பு படைகளுக்கு பொறுப்பான மூத்த ராணுவ அதிகாரி உள்ளிட்ட 2 கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவின் அணு உயிரியல் மற்றும் ரசாயன பாதுகாப்பு படைகளின் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரில்லோவ் என்ற அதிகாரியே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாஸ்கோ ரியாசான்ஸ்கி ப்ரோஸ்பெக்டில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்திற்கு வெளியே வைத்து அவர் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் இதில் உயிரிழந்த மற்றொருவர் ரசாயன பாதுகாப்பு படைகளின் துணை அதிகாரி என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவின் கதிரியக்க ரசாயன உயிரியல் மாசுபாட்டின் நிலைமைகளின் கீழ் செயற்படும் சிறப்பு படைகள் குறித்த தாக்குதல் தொடர்பில் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் உள்ள கிறிஸ்தவ பாடசாலையில் மாணவி ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் உள்ள கிறிஸ்தவ பாடசாலையில் மாணவி ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 6 படுகாயமடைந்துள்ளனர். சம்பவத்தின் போது துப்பாக்கிச் சூடு நடத்திய மாணவியும் ஆசிரியர் ஒருவருமே உயிரிழந்துள்ளனர். மேலும் காயமடைந்த 6 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 15 அகவையுடைய நட்டாலி ருஃப்னோ என்ற குறித்த மாணவி தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலை மேற்கொண்ட மாணவிக்கு துப்பாக்கி எவ்வாறு கிடைத்தது என்பது தொடர்பான விவரம் தெரியவரவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.